ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் சில நாட்கள்ல முடிவடைய இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு போட்டியாளர்களா வெளியேறிய நிலையில இப்போ 4 போட்டியாளர்கள் மட்டுமே ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது சோசியல் மீடியாவில் பேசு பொருளா மாறுச்சு. இதை பார்த்த பலரும் பார்வதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரால் தான் கமருதீனும் வெளியே அனுப்பப்படுறாருன்னு கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்க. பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா நிச்சயமா அவங்க தான் டைட்டில் வினரா வருவாங்கன்னு ஒரு சிலர் எதிர்பார்த்திருந்தாங்க. அதே போல ஆரம்பத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அப்புறம் எலிமினேட் ஆன திவாகரும் பார்வதி தான் டைட்டில் வினரா வருவாங்க, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ்ல டைட்டில் வினரா யாரு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகரிக்க தொடங்கி இருந்துச்சு. பார்வதிக்கு அப்புறம் கானா வினோத் நல்லா விளையாண்டதால நிச்சயமா அவரு டைட்டில் வினரா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நடந்ததோ வேற. அவங்க பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்ட பணப்பட்டி டாஸ்க்ல 18 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் விட்டு போயிட்டாரு கானா வினோத். பலரும் அவர் தான் டைட்டில் வினர் பட்டத்துக்கு தகுதியானவர்னு சொன்ன நிலையில அதெல்லாம் ஏமாற்றத்துல முடிஞ்சது. அதோடு கானா வினோத் இந்த பணப்பெட்டி எடுக்க காரணம் அரோரானும் அவர் வினோத்தோட மனசை மாத்திட்டாருன்னு பலரும் தங்களோட விமர்சனங்களையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் விட்டு வெளியே போன கானா வினோத்துக்கு அவரோட நண்பர்கள் வான வேடிக்கையோடு ஆட்டம் பாட்டம் வச்சு பெரிய வரவேற்பு கொடுத்ததெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் விட்டு வெளியே போன கானா வினோத் தன்னோட முதல் வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இத்தனை நாட்களா ஓட்டு போட்ட ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இவ்வளவு ஒரு ரசிகர்கள் கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, வெளியே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, எல்லாரும் என்னைய அவங்க வீட்டு பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க, அதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல, அதோடு எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு 2 நாளாவே இவரை பத்தின நியூஸ் தான் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகுச்சு. இப்படியான சூழல்ல இப்போ பொங்கல் கொண்டாட்டத்துக்காக ஆரம்பத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து எலிமினேட் ஆனவங்க தான் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி போனவங்கள திவாகரும் ரம்யாவுக்கும் இடையே மறுபடியும் சண்டை உண்டாயிருக்கு. அதாவது சாப்பாட்டு விஷயத்துல ரம்யா பத்தி திவாகர் ஏதோ சொல்ல, அதனால கடுப்பான ரம்யா திவாகர் கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கு போன திவாகர் அங்கிருந்த சூர்கேஸை காலால் எட்டி உதச்சி தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. இதனால ரொம்பவே அப்செட் ஆன ரம்யா திவாகர் என்ன ரொம்பவே அசிங்கமா பேசுறாருன்னு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லி அழுது புலம்புறாங்க. இந்த வீடியோ பார்த்த பலரும் எப்பவுமே காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய திவாகர் இப்போ பொங்கி எழுந்துட்டாருன்னு வேடிக்கையா கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க.